எப்போவுமே நாம் ஒன்று நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம் டேவை. ஆனால் அது வந்து தப்பாக தான் போய் முடியும் சில டைம்லாம். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தப்பாக போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சொதப்பின ரெசிபியும் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்நாக்ஸ்க்காக வந்துட்டு நான் சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன். முன்னாடி நான் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற வச்சுருவேன். ஊற வைக்கும் போது கொஞ்சமாக அதில் பீட்ரூட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம எடுத்து வேக வைக்கும் போது கொஞ்சம் அந்த பிங்கிஷ் கலரில் வரும், ஒயிட் கலரில் இருக்காது. ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்துட்டு பிங்க் டே அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிங்க் கலரை வந்து நல்லா வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றதுனால இந்த பிங்க் கலரில் வரும்ல, அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன், இன்ஃப்யூஸ் பண்ணலாம் பிங்க் கலரை வந்து இந்த ஒயிட் கலர் சென்னால் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் வந்து எடுத்து பார்த்தா இப்படி தான் இருந்தது. அந்த கலர் வந்து சேஞ்சே ஆகலாம், ஆனால் லைட்டாக பிங்க் கலரில் இருந்தது. ரொம்ப டார்க்காக இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நைட்டு வச்ச எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, பழைய பீட்ரூட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு, மறுபடியும் கொஞ்சமாக பீட்ரூட்டை வந்து துருவி நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ரூட்டோட தோலெல்லாம் செதுக்கிட்டு அந்த காயமும் நல்லா சீவி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா கட் பண்ணி போடலான்னு தான் யோசித்தேன். ஆனால் இல்லை, சீவி வச்சா தான் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். சீவி எடுத்ததை வந்துட்டு நான் வந்து ஒரு ஒயிட் துணி எடுத்து அதில் வந்து கட்டி ஒரு பில்லோ மாதிரி கட்டி அதுக்குள்ளே போட்டு வச்சு, அதுக்குள்ளே சாப்பாடுக்கு வச்சுருந்த தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. அதனால் அரிசி வந்து கழுவிட்டு அரிசியும் உள்ளே போட்டாச்சு, நல்லா வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நாங்கள் வந்து அரிசி வந்து வடித்து தான் சாப்பிடுவோம், குக்கரில் வைக்க மாட்டோம். குக்கரில் வைக்கிறது ரொம்ப 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 ரேர் தான். யாரெல்லாம் வந்து அரிசி இந்த மாதிரி போடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். கையில் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் பயம், அதனால் நான் இப்படி தான் போடுவேன் எப்போவுமே. இப்போ நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டை திருவிட்டு இந்த மாதிரி துணியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா கட்டி எடுத்துக்கலாம் டைட்டாக, அது பிரிஞ்சு போகாத மாதிரி. இப்போ சுண்டலில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த நம்ம கட்டி வச்சுருக்கோம்ல அந்த பேகு, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி விசில் போட்டு வச்சிடலாம். விசில் வந்து ஒரு 8 விசில் கிட்ட நான் விட்டுருவேன். அப்போ தான் வந்து நல்லா வேகும், பாப்பா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பீட்ரூட்டுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாப்பா வந்து வெங்காயத்தை வந்து எடுத்து வைப்பாங்க, மீதி எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் வெங்காயத்தை மட்டும் எடுத்து வச்சுருவாங்க. அவ்வளோதான். வெங்காயம் அறுத்ததுமே வந்துட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் வரமிளகா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, மஞ்சத்தூள், அது கூட நம்ம செதுக்கி வச்சுருக்க பீட்ரூட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக வந்துட்டு குழம்பு மசாலா, அவ்வளோதான். இது மட்டும்தான் கலந்துட்டு நல்லா வந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறது, அவ்வளோதான். நீங்கள் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காய் வெந்துடும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே. அடுத்தது நம்ம குக்கரில் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த சுண்டல், அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கலர் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வரவே இல்லை, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஆனால் லைட்டாக தான் வந்துருந்துச்சு, கலர் வந்து ரொம்ப டார்க்காக இல்லை, ரொம்ப 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 லைட்டாக தான் வந்துச்சு. அதனால் நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பீட்ரூட்டை வந்து அதுலேயே கொஞ்சம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோதான். இதுவும் நல்லா வெந்துருச்சு, அதனால் எடுத்து ஓரமாக வச்சுட்டு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். சாப்பாடை போட்டு கிளறணும் அப்படின்னா நமக்கு பீட்ரூட் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பீட்ரூட்டை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் போட்டு கிளறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பீட்ரூட் ரைஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பீட்ரூட் ரைஸ் கொடுத்துருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வச்சோம் அப்படின்னா ரசத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பாடோட கலந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி ரைஸாக நான் செஞ்சு கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி